இஃப் யூ சஃபர், நீங்கள் துன்பப்பட்டால். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம இப்படியே வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம சஃபரிங்கை ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த சஃபரிங்கை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் துன்பப்பட வேண்டிய காரியங்களை குறித்து ஜெபிக்கும் பொழுது அவர் தன்னுடைய சீஷர்கள் இடத்துல ப்ரேயர் சப்போர்ட் கேட்குறாரு. அவர் சப்ஸ்டிடியூஷன் பண்ணவில்லை. அந்த இடத்துல நீங்கள் எனக்காக ஜெபிங்க, நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் படுத்து தூங்கலை. அவங்களோட சீஷர்கள் தூங்கிட்டாங்க. ஆனால் அவர் ஜெபித்தது நிமித்தமாய் அந்த சஃபரிங் கப் அவரை விட்டு நீக்கப்படவில்லை. மாறாக அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் அவர் சஃபர் பண்ண வேண்டிய காரியங்களுக்கு வேண்டிய பலனை கிருபையை பெற்றுக்கொள்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம ப்ரேயர் சப்போர்ட்டை கேட்கலாம். ஆனால் நம்ம சப்ஸ்டிடியூஷனாக அவங்கள மாற்றி விடக்கூடாது. நம்மளுடைய வலி, நம்மளுடைய பாடுகளை நாம் ஆண்டவரிடத்தில் போய் கொண்டு போகும்பொழுது தான் கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் நமக்கு கொடுப்பாரு. அந்த சஃபரிங் பீரியடை நம்ம ஹேண்டில் பண்ணி மேற்கொண்டு வருவதற்காக.